குளோபல் மார்க்கெட்டில் இருக்கிற டென்ஷன் தான் காரணம். இன்றைக்கி அமெரிக்கா மேலே நம்பிக்கை எல்லாருக்கும் போயிடுச்சு, அவங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் போயிடுச்சு. நேட்டோ அப்படின்னு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுடைய ட்ரம்ப்பு தகராறு பண்ணுறாரு. இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குதல்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் அமெரிக்கன் டாலரோட மதிப்பு குறையுது. அதே அமெரிக்கன் கடன் பத்திரத்தை எல்லோரும் விற்கிறாங்க, விற்று கோல்டாக மாற்றுறாங்க. அதனால தான் கோல்டு விலை ஏறி இருக்கு. குறைஞ்சா என்ன, ஒரு 500 1000 குறையும், 2 நாள் கழிச்சு ஏறிடும். 10 வருஷமாக ஒன்றும் செய்யலை. ரூபாயின் மதிப்பு 56 92 ரூபா வரைக்கும் இறக்கி விட்டாங்க. ஆட்சியில் வந்தபோது சில பேர் என்ன சொன்னாங்க, 40 ரூபாய்க்கு போகும் அப்படின்னாங்க. 56 ரூபாயில் இருக்கிற விலை இன்றைக்கி 92 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி 56 ரூபாயிலே டாக்டர் சிங் விட்டு போன 56 ரூபாயிலே வச்சுருந்தா கூட இன்றைக்கி தங்கத்தின் விலை பாதி இருக்கும். இன்னைக்கு அது பாருங்கள், இதெல்லாம் ரூமர்ஸு. வெள்ளி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறது இல்லை, அதனால் வெள்ளி எப்போ வேணால் பாதி இறங்கலாம்.